حي على الفلاح. மௌத்தை பற்றி அடிக்கடி குடும்பத்துல பேசியிருக்கணும். எங்க பேசிக்கணும்? மௌத்தை பற்றி குடும்பத்துல பேசியிருக்கணும். பேசி பாருங்க. இன்றைக்கு போய் இப்படித்தான், அதாவது சப்போஸ் நான் மௌத்தாகினால் என்ன பேசுறீங்கன்றோம். சப்போஸ் நான் மௌத்தாகினால் சொன்னாலே என்ன பேச, உங்களுக்கு வேற கதையே இல்லையா? இல்ல, இன்னைக்கு நாங்க ஒரு பயான் கேட்டோம், அதெல்லாம் இருக்கிற வேற சப்ஜெக்ட் பேசுங்க, வேற சப்ஜெக்ட். அதுக்குல நான் மௌத்தாகி அதைத்தான் நான் பேச வேணான்னு சொல்றேன். என்ன செய்யும்? கடைசியில சண்டையில எது பேச முடியும்? இதுதான் பேச முடியும். மனைவி நான் மௌத்தாகினான்னு பேசினா கணவன் ஒரு அளவுக்கு தாங்கினாலும், வேற எதுக்கு சொல்லல, ஒரு அளவுக்கு தாங்கினால் பொதுவாக எனக்கு அந்த ஆண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம் இருக்கத்தால் ஒரு அளவு தாங்கினாலும், கணவன் பேசினா மனைவி தாங்கிறதே இல்லை, தாயும் தாங்கிறது இல்லை. தாயோ மனைவியோ கணவன் மரணிக்கிறத பத்தி பேசினா என்ன செய்யறது இல்ல, நல்லா படிச்சு தர்பியா எல்லாம் இருக்குது. ஆனா நான் சப்போஸ் மௌத்தாகினால் அப்படின்னு சொன்னாலே இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னத்துக்கு இப்ப பேசணும் அப்படி என்றாங்க. ஆனா இது பிழை. கட்டாயம் பேசணும். நான் மரணித்தால் உங்களோட லைஃப் என்ன, உங்களோட பிள்ளைகளோட லைஃப் என்ன, எப்படி போகணும் என்ற பேச்சு எந்த குடும்பத்தில் இருக்குதோ அந்த குடும்பத்தில் தியாகத்துக்கான தைரியம் இருக்கும். அடுத்த செகண்ட் உயிர் போனாலும் நீங்க நிறைய பேசிப்பீங்க. நான் மரணித்தா அடுத்த ஸ்டெப் என்ன, பிள்ளைகளுடைய படிப்பு என்ன, அதே போல எதிர்காலத்தை எப்படி அமைச்சுக்கிறது, பொருளாதார விஷயத்துல என்ன, உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செஞ்சு அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் பேசப்பட்டிருக்கும். உங்களுக்கு அன்றாடம் பேச்சு பழக்க. மனைவி மரணிச்சா கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்றத மனைவி பேசி இருக்கணும். கணவன் மரணித்தால் மனைவி எப்படி இருக்கணும் பேசப்பட்டிருக்கணும். அந்த குடும்பத்துல பேசினா உங்களுக்கே ஒரு ஆறுதல் இருக்கும். மரணம் என்று வாழ்ந்தது இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்னன்னு அன்றைக்கு தான் யோசிக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. நீங்க என்றைக்கே யோசிச்சிட்டீங்க உங்களோட பிள்ளைகள் எப்படி போகும், உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்றதுக்கு ஒரு திட்டம் உங்கள்கிட்ட என்ன செய்யும் இருக்கும். சஹாபாக்கிட்ட இருந்தது. மரணிக்கிற நேரத்தில் அவங்க மௌத்து எல்லாம் பிள்ளைகளை பற்றி எல்லாம் கவலை இல்லாம மௌத்தாகலையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவலையை ஊட்டுறாங்களே யாருக்கு? சகோதரர்கள். அவங்களுக்கு மௌத்தாகிற நேரத்தில் நான் எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன், தர்மம் செய்ய போற நேரத்தில் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, 3 தர்மம் கூட பெருசுதான். நீங்க உங்க பிள்ளைகள் மற்றவர்களிடத்தில் யாசகம் கேட்பதற்கு விட்டு செல்வதை விட அவர்களை, அதாவது அகனியா வசதி படைத்தவர்களாக விட்டு செல்வது சிறந்ததுனாங்க. அப்ப என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி? மரண நேரத்தில் பிள்ளைகளை பற்றிய கவலையை ரசூலுல்லாஹி ஊட்டுறாங்க. ஜாபிர் அவரோட தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் என்ன சொன்னாங்க? 9 சகோதரிகள் இருக்கிறாங்க. அதாவது அதாவது உங்களோட சகோதரிகளை பற்றி நல்ல, அதாவது நல்ல முறையில் நடந்துக்கங்க என்று சொல்லி யார் சொல்றாரு? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அவர் கடைசியில் அந்த கவனத்துல தான் இருந்தார். 9 சகோதரிகளை எப்படி கவனிக்கிறார் என்பதற்காகத்தான் விதவை பெண்ணை என்ன செய்யறாரு, திருமணம் முடிக்கிறார். அப்ப என்ன மிக முக்கியமான பகுதின்னு பாருங்க. தன்னை பிள்ளைகள், தனது அதாவது மனைவி, தன்னுடைய சொத்து, அந்த பிள்ளைகள் எதிர்காலம், இதை பற்றிய சிந்தனை ஆற்ற இருக்கணும். ஒரு கணவனிடத்தில் கட்டாயம் இருந்தாக வேண்டும். இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், அந்த ஒரு உங்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய. திடீர்னு ஒரு இடத்துல உங்களுக்கு உயிர் போற ஒரு தருணம் வந்தாலும் கூட இந்த எல்லா சிந்தனைக்கு என் மனைவியோட நான் பேசி இருக்கிறேன், என் பிள்ளைகளோட நான் என்ன செய்திருக்கிறேன், பேசி இருக்கிறேன். அவங்க என்ன செய்வாங்க இஷ்டப்பெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். கணவன் திடீர்னு மரணிச்சான்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டா கூட மனைவி என்ன செஞ்சிருவான், அந்த இஷ்டப்படி நடந்து கொள்வான். அப்படியே இருக்குது நிலைமை. இப்ப பெரும் 190% நிலைமை என்ன தெரியுமா? மௌத்தாகினா என்ன செய்யறே தெரியாது. மௌத்தாகினா என்ன செய்யற அறிவையில காரணம் இவரும் பேசப்ப எப்படி இதை சொல்றது அப்படின்னு இவர் யோசிச்சிருக்கிறது. இவர் எப்படி இதை சொல்றதுன்னு யோசிச்சிருக்கிறது. இந்த மாதிரி லெவல்ல இருந்தால் தியாக மனப்பான்மை வருமா? சஹாபாக்களுடைய தியாகங்களுக்கு பின்னால இதெல்லாம் இருக்குது. அவர்களுடைய அந்த இஹ்லாஸ், மறுமை பற்றிய அறிவு, இந்த தொடர்ச்சி அவர்களிடத்தில் என்ன செய்து இருக்குது. இந்த உலகத்தில் அவர்கள், அதாவது என்ன, பாவ மன்னிப்பு கேட்டல் என்கின்ற ஒரு பகுதி, அடுத்த என்ன அநியாயம், கடன், அமானிதம், இதில் அவர்கள் காட்டிய அந்த எழுத்து, மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும், பாவங்கள் செய்து கொண்டு இருப்போம், ஆனா எல்லாம் தயார் நிலையில இருக்கும். அதே போல குடும்பத்தோடு மரணத்தை பற்றிய பேசிய அந்த தன்மை, நம்ம மௌத்தாகினா எப்படி, பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி என்கின்ற இந்த பேச்சு இருக்க வேண்டும்.